அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று இறை வார்த்தை கூறுகிறது, ஆண்டவர் யார் மீது அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை தண்டித்து திருத்துகிறார். நமக்கு நம்முடைய வாழ்வில் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தால் ஆண்டவர் நம்மை தண்டித்து விட்டார் என்று நினைக்காமல் நம்மை திருத்துகிறார். அவர் நம் மீது அன்பு செலுத்துகிறார், அதனால் நம்மை திருத்துகிறார் என்று நாம் உணர வேண்டும். மேலும் ஆண்டவர் கூறுகிறார், நான் கதவு அருகே நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். எந்த நேரத்திலும் ஆண்டவர் வரலாம், அதற்கு நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய குரலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் அவருடைய அரியணையில் நமக்கும் பங்கு கொடுப்பார். மேலும் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது சக்கேயு என்ற வரி தண்டுபவருடைய தலைவன், அவன் ஒரு பாவி, அவனுடைய வீட்டிற்கு உணவு அருந்த சென்றார். அவன் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடன் மரத்தின் மீது ஏறி நின்று பார்த்தான். அதை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனுடைய வீட்டிற்கு சென்றார். ஆண்டவரை கண்டதும் சக்கேயு மனம் மாறி அவனுடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட முடிவெடுத்தான். பிறருடைய சொத்துக்களை திருப்பி தருவதாக கூறினான். அவன் பாவியாக இருந்தாலும் அவனுக்கு கிடைத்த அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த பாவத்தை விட்டு வெளியே வருகிறான். அவன் மனம் மாறிய அந்த நிமிடமே அவனுடைய வீட்டிற்கு மீட்பு வந்தது என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆம் மக்களே, நாமும் கூட பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது பாவ சூழ்நிலைகளிலே இருக்கலாம். ஆண்டவர் நம்மிடம் நம்முடைய வீட்டிற்கு வருவதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அதனால் நாம் நம்முடைய பாவத்தை விட்டு வெளியே வருவோம். நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாவ வாழ்க்கையை விட்டு தூய்மையான வாழ்வு வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது நாமும் நம்முடைய வீட்டாரும் மீட்பு பெறுவர். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். உம்முடைய வார்த்தை அனுப்பி இந்த உலகை படைத்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களை அன்பு செய்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்கள் மீது கொண்ட அன்பினால நாங்கள் தவறு செய்யும் போது எங்களை திருத்துகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. நன்றி தேவனே. ஆண்டவரே, உமது குரலுக்கு செவி கொடுத்து நாங்கள் எப்பொழுதும் உமக்காக காத்து கொண்டிருக்கிறோம் ராஜா. வாரும் தேவனே, எங்களுடைய வீட்டிற்குள்ளே வாரும், எங்களுடைய உள்ளத்திற்குள் வாரும் ராஜா. பாவியான எங்களுடைய பாவ கரைகளை எல்லாம் எடுத்து போடும் அப்பா. தீமையை விட்டு தீய பழக்கங்களை விட்டு வெளிவர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்பா. நீர் தூயவராய் இருப்பது போல நாங்களும் எங்களை தூயவர்களாக காத்து கொள்ள வேண்டும் அப்பா. அன்று சக்கேயுடைய வீட்டிற்கு சென்று அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு மீட்பை கொடுத்த தேவனே, இதோ எங்களுடைய வீட்டிற்குள்ளும் வாரும் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காக காத்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய குரலுக்காக காத்திருக்கிறோம் தேவனே, வாரும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் கண்ணோக்கி பாரும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற துன்பமான ஆசீர்வாதம் இல்லாத நிலைகளை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. எல்லாவற்றையும் நன்மையால் நிரப்புகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, சாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாரும் அப்பா. அவருடைய வாழ்க்கையில் உள்ள கண்ணீரை எடுத்து போடும் ராஜா. வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எப்பொழுதும் வேதனையோடும் வருத்தத்தோடும் கண்ணீரோடும் ஒவ்வொரு நாளையும் கடக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும் ராஜா. அவர்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா. அவளுடைய அந்த துன்பமான நிலையை மாற்றி போடும் அப்பா. ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடும் ராஜா. ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் தேவனே. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்கள் மீது வராதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பும் தேவனே, நன்மைகள்னால நிரப்பும் ராஜா. ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை கண்ணோக்கி பார்க்க மாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவருடைய குடும்பத்தை பாரும் அப்பா. ஒவ்வொரு மக்களையும் பாரும் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தேவனே. அப்படியே நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 6, 14 முதல் 22. யோவான் என்னும் எனக்கு ஆண்டவர் கூறியது, சர்தையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே. உன் செயல்களை நான் அறிவேன். நீ பெயரளவில்தான் உயிரோடு இருக்கிறாய். உண்மையில் இறந்து விட்டாய். எனவே விழிப்பாயிரு. உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து. அது இறக்கும் தருவாயில் உள்ளது. என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாயிருக்க கண்டேன். நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள்.
அவற்றை கடைபிடி. மனம் மாறு, நீ விழிப்பாயிரு, இல்லையேல் நான் திருடனைப் போல வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்படுத்தி கொள்ளாத சிலர் சருதையில் உள்ளனர். அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள். அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே. வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்க பெறுவர். வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன். மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன். கேட்க செவி உடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். லவோதிக்கேயாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. ஆமேன் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமுமானவர் கூறுவது இதுவே. உன் செயல்களை நான் அறிவேன். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்தனை நலமாயிருந்திருக்கும். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாயிருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்ளுகிறாய். ஆனால் நீ இழிந்த, இறங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. ஆகவே நீ செல்வம் பெறும் பொருட்டு புடம்போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்கி நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும் நீ பார்வை பெறும் பொருட்டு உன் கண்களில் தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலைக்கு வாங்கி கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமையை அளிப்பேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1 முதல் 10. அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்டு யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் அப்ரஹாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.